வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 6.9 6.10 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.9 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதுவோம். ஸோ கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு டேன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா அப்படின்னு எழுதிக்குவோம். இதில் வந்து சீக்கன் தீட்டானா 1 காஸ் தீட்டானும் கொசிகன் தீட்டானா 1 சைன் தீட்டானும் நம்மளுக்கு தெரியும். அதனால் அதுக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ கொசிகன் தீட்டாக்கு பதிலாக 1 சைன் தீட்டானும் சீக்கன் தீட்டாக்கு பதிலாக 1 காஸ் தீட்டா அப்படின்னு போடலாம். அப்புறம் டேன் தீட்டாக்கு பதிலாக சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, காட் தீட்டாக்கு பதிலாக காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அந்த ஃபார்முலாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், அந்த சைன் தீட்டாவை இந்த சைன் தீட்டாவை என்ன செய்வோம், மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது எப்படி எழுதலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இந்த சைன் தீட்டா. அப்புறம் இன்ட்டு மல்டிப்ளை இதை போட்டு மறுபடியும் எது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், காஸ் தீட்டாவையும் காஸ் தீட்டாவையும். இப்போ காஸ் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் தீட்டா. அதுக்கு அடுத்தது இது ரெண்டும் வெவ்வேறையாக இருக்குது இல்லையா. அப்போ இதுக்கு என்ன செய்வோம்னா, இது ரெண்டையும் குறுக்க பெருக்கி கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரையும் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சைன் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா. அதே மாதிரி காஸ் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா. கீழே இருக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். அதுக்கப்புறம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1ன்னு தெரியும். அந்த வேல்யூ எல்லாம் நம்ம என்ன செய்வோம், அதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், 1 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம போடுவோம். என்னது, சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதிட்டோமா. இங்கே சைன் தீட்டா இருக்குது, இங்கேயும் ஒரு சைன் தீட்டா இருக்குது, அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே ஒரு காஸ் தீட்டா இருக்குது, இங்கேயும் ஒரு காஸ் தீட்டா இருக்குது, அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ பாருங்கள், மேலேயும் கீழே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், ஈக்குவல் டு 1. அதனால் இங்கே ஆர்ஹெச்எஸில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகலாமா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது பாருங்கள், 6.10 என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ப்ரூவ் தட் sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a equal to 2 cosecant a அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்குவோம். sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இதில் கான்ஜுகேட் மல்டிப்ளை பண்ண முடியாது. நான் ஒரு டேர்ம் இருந்தால் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இதை வந்து என்ன செய்யலாம், கிராஸில் வந்து நம்ம என்ன செய்வோம், மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, 1 plus cos a இன்ட்டு sin a. அப்போ இது எப்படி எழுதலாம், sin a இன்ட்டு 1 plus cos a. அதுக்கப்புறமேட்டு sin a இன்ட்டு 1 minus cos a பை கீழே இருக்கிற ரெண்டையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1 plus cos a இருக்குது, இங்கே 1 minus cos a இருக்குது, அதனால் கீழே எழுதிட்டோம். 1 plus cos a இன்ட்டு 1 minus cos a. அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இது அப்படியே sin a வந்து என்ன செய்ய போகிறோம், உள்ளே பெருக்க போகிறோம். sin a இந்த 1ஓடையும் அப்புறம் இந்த sin a cos a ஓடையும். சரிங்களா. அதே மாதிரி இந்த சைடும் அப்படி தான், sin a 1ஓடையும் sin a cos a ஓடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி. இதே மாதிரி சம் நிறைய பார்த்துட்டோம் இல்லையா. அப்போ இதை எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா எப்படி எழுதலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் a அப்படின்னு எழுதலாம். இப்போ பாருங்கள், மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ sin a மைனஸ் sin a cos a ப்ளஸ் sin a-வையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது sin a-வையும் இங்கே ப்ளஸ் இருக்குது, ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது. இதில் வந்து இது ப்ளஸ் இது மைனஸ், அதனால் இங்கே மைனஸ் வந்துச்சு. இங்கே இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ், அதனால் இங்கே ப்ளஸ் sin a cos a. இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் sin a cos a, இங்கே ப்ளஸ் sin a cos a. ரெண்டையும் என்ன செஞ்சிருவோம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதம் உங்களுக்கு என்ன இருக்கும், இது ஒரு sin a, இது ஒரு sin a. அப்போ மொத்தம் எத்தனை sin a இருக்குது, 2 sin a இருக்குது. கீழே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாமா. இப்போ இந்த சைன் ஸ்கொயர் ஏவை நான் எப்படி எழுதுனேன், sin a இன்ட்டு sin a. ஒவ்வொரு sin a நம்ம செஞ்சுருவோம், கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு மீதம் இருக்கிறது 2 இன்ட்டு 1 sin a. sin a வந்து கீழே தான் டினாமினேட்டரில் தான் இருக்குது, அதனால தான் இது எப்படி எழுதியிருக்கோம், 2 இன்ட்டு 1 sin a. 1 sin a வந்து எப்படி எழுதலாம், கொசிகண்ட் ஏன்னு எழுதலாம். பாருங்கள், இங்கே நம்மளுக்கு அதெல்லாம் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.